everyone. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Today's theme is about Daniel. இப்போ நம்ம ஏஞ்சலை நாட்டி நம்மளுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஹலோ சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களை சண்டே ஸ்கூல் ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என்ன ஆண்டி சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இந்த உலகத்தில் சூழ்நிலை பார்க்கும்போது எங்கே சந்தோஷமாக இருக்கும் முடியுதுன்னு கேட்குறீங்களா? பயப்படாதீங்க. இந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக மாறினாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறபடி பயப்படாதீர்கள், நானே உங்களுடனே இருக்கிறேன் என்பதாக. அதனால் பயப்படாதீங்க. அன்று கூட எகிப்தில் சங்கார தூதன் வந்து தலைப்பிள்ளைங்களெல்லாம் அதான் பண்ணிடுவார் இல்லையா? அந்த டைமில் எங்கே பார்த்தாலும் அழுகுறலும் வேதனையும் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக இஸ்ரேலரை அதிசய விதமாக பாதுகாத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல் இன்று நம்முடனே கூட யார் இருக்காங்க? தேவ ஆட்டுக்குட்டியானவரே நம்மளோட இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மளை அதிசய விதமாக பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். நம்ம அதை நம்பணும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த தொற்று நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஏன் நீங்களே கூட இதில் பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் இந்த தொற்றிலிருந்து உங்களை கூடிய சீக்கிரமே விடுதலையாக்குவார், சுகம் கொடுப்பார். அதனால் பயப்படாதீங்க. இப்போது கூட இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் கர்த்தர் இடத்துல ஒரு சிறிய ஜபத்தை செய்துவிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இது இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. கடந்த மாதம் எல்லாம் எங்களோடு இருந்து எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கர்த்தாவே, இந்த புதிய வாரத்தை நீர் கொடுத்ததற்காக, புதிய மாதத்தை நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜாவே. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் மூலமாக பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீர் கொடுத்திருக்கிற ராஜாவே, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 2 வாரமாக கர்த்தாவே இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்க நீர் கிருபை செய்தீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. பிள்ளைகள் இதன் மூலம் பிரயோஜனப்பட நீர் கிருபை செய்தீரப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. இன்று கூட இந்த ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இதில் பங்கு பெறப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த ப்ரோக்ராம் மூலமாக கர்த்தாவே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் பிரயோஜனப்படத்தகவும் நீர் கிருபை செய்துள்ளோம். அவர்கள் கேட்க இருக்கும்போது வேத வசனத்தையும் கர்த்தாவே அவர் பாடலின் மூலம் ஸ்கிட்டின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வசனத்தை அவர்கள் கற்கவும் அதன்படி நடக்கவும் நீர் கிருபை செய்துள்ளோம் அப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே பிள்ளைகள் பயப்படாமல் தேவரே எங்களோடு இருக்கிறீர் என்பதாக அவர்கள் நம்பி கர்த்தாவே உம்மையை பற்றி கொண்டு கர்த்தாவே உண்மையிலே நிலைத்திருக்க நீர் கிருபை செய்துள்ளோம் அப்பா. இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு துணையாக இருக்கிற எங்கள் ஆயருக்காகவும் ஆயரம்மாக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா, அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜாவே. அதே போல் கர்த்தாவே எங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொரு பிசி மெம்பர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. அவர்களுடைய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீரை பாதுகாத்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் உண்மையிலே நிலைத்திருக்க நீர் கிருபை செய்துள்ளோம் அப்பா. அப்பா, அவர் உண்மையிலே கர்த்தாவே அதிகமாக நம்பிக்கை வைத்து உம்மண்டை சார நீர் கிருபை செய்துள்ளோம் அப்பா. இந்த சூழ்நிலை கண்டு அவர்கள் பயப்படாதிருக்க நீரே அவர்களை பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் சபையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ராஜாவே. யாராவது இந்த தொற்றின் மூலம் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்த எல்லாமாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சபையாக இருக்க நீர் கிருபை செய்தலுமாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜாவே. அப்பா, இதோ கர்த்தாவே, இதோ இந்த தொற்று கர்த்தாவே எதற்காக நீர் அனுமதித்தீர் என்பதாக எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் கர்த்தாவே அநேக பேர் கர்த்தாவே மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் ராஜாவே. கர்த்தாவே நீரே மனதுருங்கபடியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா.
எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருளும் ராஜாவே. அப்பா உமது சித்தம் இருந்தால் கர்த்தாவே இந்த தொற்று இந்த உலகத்தை விட்டு போக நீரை கட்டளையிடும் பெறுபடியாக வேண்டிக் கொள்கிறோம். உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. நீரை ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மரணப்படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு கர்த்தாவே அவர்களை குணப்படுத்திடலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் குணப்படுத்தி கர்த்தா எல்லாரும் சந்தோஷமாக தங்கள் வீடுகளுக்கு போக நிற்கிறவே செய்தலுமாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. மறுபடியும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மறுபடியும் கர்த்தாவே இந்த ப்ரோக்ராமுடைய கையில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் இதன் மூலம் பிரயோஜனப்பட நீரை கிருபை செய்தலுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் நாதரும் மீட்புறமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமீன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இட்ஸ் பப்ளிங் அப்புறம் ஐ ஹாவ் டிசைடட் ஆக்ஷன் சாங் பாடலாம்.
பாஸ்டர் அம்மா நம்மளுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. Good morning to all. Happy Sunday, children. Today it's my privilege to stand here to talk with you. I bring greetings to the Department of Sunday School of St. Barnabas Church. I greet the Sunday School Superintendent, the teachers, and all the children of St. Barnabas Sunday School. Children, we should thank God for this great opportunity for each and every one of you to have the Sunday School at your house. No, it is something great. And I place a word of appreciation to the Sunday School Superintendent, the teachers, the Reverend, and all of you for taking part in this online Sunday School classes. And I thank the Sunday School Superintendent for giving me this opportunity to address you on this special Sunday. Children, I appreciate each and every one of you for you are memorizing the Bible verses. That is simply great, children. And you are exhibiting your talents for the glory of God. And today, we are going to listen to a story of a great man in the Bible. His name is Daniel. Children, during this lockdown period, you'll have enough time to spend. Spend your time in reading the Word of God. I encourage and I urge all of you to read book of Daniel. And today, we are going to listen to a very interesting story about Daniel, that is Daniel in the lion's den. This story or event, you will read it in the 6th chapter of Daniel. தானியல் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தை முழுசமாக படிச்சிங்களன்னா இந்த கதையை பற்றி நீங்கள் படிக்கலாம். So Daniel, first of all, I want to tell you about the meaning of Daniel. You know what is the meaning? Now you'll be wondering, what is this meaning? But every name will have a meaning, children. For example, you know the meaning of Jesus? Jesus means the Savior of the world. Children, we all are proud to be member of Barnabas Church. Do you know the meaning of Barnabas? Barnabas means son of comfort. தமிழில் இது அழகாக சொல்லுவாங்க, ஆறுதலின் மகன். பர்னபாஸ் என்பதற்கு அர்த்தம் ஆறுதலின் மகன், சன் ஆஃப் கம்ஃபர்ட். Do you know the meaning of your pastor, Reverend Timothy? Timothy means honor of God. No, like this, every name will have a meaning. Likewise, Daniel means it is God is my judge. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி. இதுதான் தானியல் என்பதற்கு அர்த்தம். இதை நீங்கள் படிச்சுக்கலாம்ல, ஒருவேளை இது வரைக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். And the assignment, you can find out the meaning of your name also. இந்த தானியல் was taken to Babylon. பாபிலோனுக்கு இவரை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே இவர் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க பாபிலோனில். இந்த தானியல் வந்து he belongs to the Jude community. யூதா குலத்தை சேர்ந்தவர் இவர். This Daniel was blameless and he was faithful to God. And Daniel was blameless in பைபிளில் படிக்கிறோம். அதாவது அவர் மேலே ஒரு குற்றத்தை கூட சொல்ல முடியாது. At home, if I call your mom or dad and ask about you, what they will say? Oh, he is very naughty. He is very lazy. Or something negatively people will make comment about us with our attitude. But Daniel's attitude was such a wonderful that no one can find any blame in Daniel's life. And this chapter, Daniel's 6th chapter, tells about the kingdom of King Darius. தரியு ராஜாவினுடைய காலத்தை பற்றி நம்ம அங்கே படிக்கிறோம். This King Darius want to appoint 120 satraps and 3 administrators. இது தேசாதிபதிகளின் தமிழில் போட்டிருப்பாங்க. 120 தேசாதிபதிகளும் 3 பிரதானிகளையும் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறார். And Daniel is one among them. And King Darius loved Daniel like anything. Now he always will have favor towards Daniel. And King Darius want to make Daniel above everyone, above all the officials,
Daniel should be the first person. But you know, people are jealous always. இந்த தேசாதிபதிகளும் இந்த பிரதானிகளுக்கும் ஒரே பொறாமை. They felt so jealous. Oh, this king always favors Daniel. Let us put down him. No, let us find a way in which we can destroy Daniel. So they were observing Daniel for many number of days. நிறைய அவங்கள உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் இந்த தப்பு செய்த மாட்டி கொடுத்துடலாமா, இந்த தப்பு செய்த மாட்டி கொடுத்துடலாமா. ஆனால் டேனியல் மேலே ஒரு தப்புமே அவங்க கண்டுபிடிக்கல. So perfect gentleman Daniel was. Then they also observed Daniel praying to God. Suddenly, now their evil thought, they decided, what they have decided, இந்த டேனியல் வந்து எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கான், இடைவிடாமல் அவன் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த விஷயத்தில் டேனியலை நம்ம ராஜா கிட்ட மாட்டி கொடுத்துடலாம். ஸோ they planned and they webbed a plan and they went to the king. ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. என்னான்னு சொல்கிறாங்க தெரியுமா? ராஜாவே, எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது. என்ன ஐடியா? 30 டேஸ்க்கு, அதாவது 30 நாளுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும். உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க விண்ணப்பம் பண்ணணும். வேறு எந்த கடவுள்கிட்டையோ எந்த மனுஷங்கிட்டையோ அவங்க விண்ணப்பம் பண்ணக்கூடாது. திஸ் வாஸ் த பிளான். ஸோ நோ சிட்டிசன் ஆஃப் த நேஷன் ஷுட் வர்ஷிப் எனி அதர் காட் ஆர் மேன் தேன் த கிங் யோர் செல்ஃப். நீங்கள் இது போல் ஒரு சட்டத்தை எழுதி எல்லாருக்கும் கொடுக்கணும். ராஜா ஃபெல்ட் ஹாப்பி. ராஜா unaware of the evil plan of these satraps and the administrators. அவருக்கு தெரியாது இது தானியலை மாட்டி விட பிளான் பண்ணாங்கன்னு. அவருக்கு ஒரு பக்கம் குஷி. ஓஹோ, 30 நாளைக்கு என் நாட்டில் இருக்கிற எல்லா ஜனமும் என்னை மட்டும்தான் வணங்குவாங்க. அதனால் ஹாப்பிலி he had signed in that degree. என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தில் அவர் சைன் போட்டுட்டார். ராஜா சைன் போட்டுட்ட உடனே அது என்ன பண்ண முடியாது, யாருமே பிரேக் பண்ண முடியாது. அப்போது சைன் போட்டவுடனே என்ன பண்ணுவாங்க, தட் வில் கோ அண்ட் ரீச் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த நேஷன். எல்லா சிட்டிசனுக்கு இப்போ கூட கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, நமக்கு எஸ்ஓபி எல்லாம் இருக்குது. கரோனா பீரியடில் இப்படி இருக்கணும், த டூஸ் அண்ட் த டோன்ட்ஸ். அதில் சீஃப் மினிஸ்டர் சைன் பண்ணுவாங்க, இல்லை செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் சைன் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அண்ட் இட் இஸ் அ பவுண்ட்ஃபுல் டியூட்டி டு ஃபாலோ தி ஆர்டர். அதே மாதிரி இந்த டரியஸ் ராஜா கூட அந்த ஆர்டரை அனுப்பி கொடுத்துட்டாங்க. அண்ட் இட் ரீச்ட் டேனியல் ஆல்சோ. டேனியலுக்கும் வந்து சேர்ந்தது. ஆனால் டேனியல் அப்செட்டாக ஆகல. அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அவர் ரெகுலராகவே செய்கிற மாதிரி. ஆஸ் ஹி வாஸ் டூயிங் இட் ரெகுலர்லி, ஹீ யூஸ் டு ப்ரே ஃபார் 3 times a day. 3 முறை அவர் கடவுளை நோக்கி, தட் டுவர்ட்ஸ் ஜெருசலேம், எருசலேமை பார்த்து ஃபுல்லு முழங்கால் படிட்டு தானியல் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே ஜோம் பண்ணுவார். நான் நினைக்கிறேன் இதை மற்றவங்க கூட கேட்குற அளவுக்கு அவர் ஜோம் பண்ணுவார். சம்டைம்ஸ் நோ, வி வில் பி வெரி லேசி இன் ப்ரேயிங். Now how we will pray, we will just pray and sleep like this, and silently we will pray. But Daniel, he knelt down, முழு முழங்கால் படிட்டு எருசலேமை நோக்கி அவர் சத்தமாக என்ன பண்ணுறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. இதை வந்துட்டு இந்த சாப்ட்ராஸும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் எல்லாருக்கும் கேட்குது. அவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ். இப்போ இந்த விஷயத்தில் டேனியல் ராஜா வந்து கோவப்படுவார். இப்போது நீ என்ன வணங்காத, உன் தேவனை எப்படி வணங்கினாருன்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து ராஜா கிட்ட, ராஜாவே டேனியல் பாருங்க, உங்கள் சட்டத்துக்கு விரோதமாக அவன் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. So they just revealed that Daniel is praying to his God than worshipping you. அப்போ ராஜாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சு. பிகாஸ் he loves Daniel like anything. டேனியல் அவர் ரொம்ப நேசிக்கிறாரு, டேனியலுக்கு ரொம்ப ஃபேவர் காட்டுறாரு. அப்போது எப்படின்னா டேனியலை காப்பாற்றலாமான்னு பார்க்குறாரு. அப்போ காலையில் வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த டே ஃபுல்லு ராஜா என்ன பண்ணுறாங்க, எப்படி இதை தானியலை நம்ம காப்பாற்ற முடியும், எப்படி தானியலை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் he didn't find any way to help Daniel to escape from this. அப்போது நைட் ஆயிடுச்சு, இருட்டாகி போச்சு, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. Then he told those people, throw Daniel in the lion's den. லயன்ஸ் டென்னில் டேனியலை போட்டுருங்கோன்ட்டு ரொம்ப வருத்தமாகவே சொல்லிட்டார். ஆனால் அவர் டேனியலை அனுப்புறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, the Lord, the God whom you worship
will definitely deliver you. That was the faith of that king himself. அவர் என்ன சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனுஷனுங்களுக்கெல்லாம் ரொம்பவே குஷி. ஆஹா, டேனியலை நம்ம எப்படியோ என்ன பண்ணிட்டோம், அவனை பழி வாங்கிட்டோம். குஷியாக என்ன பண்ணுறாங்க, வந்து டேனியலை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிங்க கெபின்னு சொல்லுவாங்கள்ல, லயன்ஸ் டென். லயன்ஸ் டென் வந்து அதுக்கு உள்ளே யாரும் போக முடியாது. அது வந்து மேபி ஷாலோ பிளேஸ், அது வந்து கொஞ்சம் ஆழமாகவே இருக்கும். லயன்ஸ் எல்லாம் அது உள்ளே இருக்கும். அப்போ வந்து மேலேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மனுஷனை கீழே விசிறி எரிஞ்சிருவாங்க. They will throw the person to be punished among the lions in the den. ஹாப்பியாக என்ன பண்ணாங்க, அவங்க டேனியல் அது உள்ளே போட்டுட்டு குஷியாக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கிறப்போ the whole night, the king Darius was sleepless. He didn't sleep at all. He didn't eat. And he didn't allow anyone to entertain him. அப்போல்லாம் ராஜாங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஈவினிங் ஆனால் பாட்டுங்க, மியூசிக் இதெல்லாம் பாடி அவங்கள என்டர்டெயின் பண்ணுவாங்க. ராஜா said no, I don't want food, I don't want any entertainment. எந்த ஒரு காரியமாக வேணான்னு தூக்கம் இல்லாமல் அப்படியே நைட்டெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. பொழுது வெடிதுப்பா, டான். நம்ம என்ன சொல்கிறோம், இதை டான்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது டேனியலில் வந்து அந்த டென்னில் போட்டப்போ இங்கே நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன். Children, are you happy to see this? Can you see this? Here you see Daniel and the lions. I want to tell you, this picture was drawn by a deaf and dumb uncle by name Raju. He presented this picture to us. It is not in color, but still I want to tell, even though this uncle who has drawn this with micro pen, he has drawn this and presented to us. Okay, see here how Daniel, even in the lion's den, Daniel face, you see, it was not afraid, he was not panic. அவன் பயப்படல, அழுலல, அவன் என்ன பண்றான், தேவனை நோக்கி பார்க்குறான். He is looking unto the Lord. Children, can you able to see this clearly? See the attitude of the lions. The lions were ferocious. They're wild animals, we call it as, no? But now you see, they are like sheep and goat. So silent. So silent, no? How it had happened, children? So Daniel in the lion's den was praying to God. Was praying to God. Even the Darius king, early in the morning, that is dawn. Dawn time na enadhu? பொழுது அப்படியே வெடிறதுக்குள்ள he just rushed near the lion's den. And தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும், அவன் துக்கமாக என்ன பண்ணுறான், துக்க துவனியோடு, தானியலே, he was just broken. அவனுக்கு கன்ஃபியூஷன் whether Daniel is alive or dead, was eaten away by lions. லயன் எல்லாம் அவனை பிச்சு சாப்பிட்ருக்குமா அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள ஒரு, he worried so much to know whether Daniel was alive or dead. அப்போ கேட்குற, டானியலே, then he will say, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தாரா? That was the statement given. Whether your God whom you worship regularly delivered you from the lions. So immediately Daniel shouts, greet your king. ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொல்றான். ராஜாவே நீர் வாழ்க. And in verse, if you read Daniel chapter 6 verse 22 ல இருந்து படிச்சீங்களா, very important verses from there. He says, he witnesses about himself in front of God. அவன் என்ன சொல்றான், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன். Children, are you able to understand what I say? Daniel knows that he is blameless and he is sinless in front of God and even in front of king. How we are, children? நாம எப்படி இருக்கோம்? கடவுளுக்கு முன்பா நாம குற்றமற்றவர்களாய் இருக்கிறோமா? No, there are so many witnesses in Bible.
ஈவன் யோபு சொல்லுவான், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய சாட்சி இருக்கிறதுன்னு. யூ ஆர் க்ரோயிங் சில்ட்ரன். No? Your mother will say, oh, my daughter, she is really good. She is really talented. Very prayerful. My son, அவன் ரொம்பவே நல்லவன், ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னு தன்னுடைய பிள்ளைங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் நம்மளை பற்றி என்ன சொல்லுவார்? டுடே let us have this wonderful thought, children, what God thinks about me and how I stand in front of God. கடவுளுக்கு முன்னால் நான் எப்படி இருக்கேன்? Am I blameless? Am I sinless? Am I have the guts to say that in front of God I am blameless? Children, you all have to check yourself, and you have to repent if something is going wrong. And if the Holy Spirit, you have to believe, children, the Holy Spirit will tell us how we are in front of God. ஸோ தானியேல் அப்போ அவன் அங்கேயும் என்ன பண்ணுறான்? கடவுளை வந்துட்டு உயர்த்துறான். கடவுளுக்கு முன்னால் நான் எந்த தப்பும் பண்ணலை, உமக்கு முன்பாகவும் நான் எந்த தப்பும் பண்ணலை. அதனால் என்ன பண்ணார்? கடவுள் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டாராம். What a great testimony that we hear, children, about Daniel. Daniel says, the Lord had sent the angels and he tied away the mouths of lions. அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டாராமா. அப்போ சிங்கங்கள் வந்து ரொம்ப கூலாக டேனியல் ப்ரேயர் பண்ணப்போ டேனியலை அழகாக பார்த்துட்டு அவங்க இருந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். சில்ட்ரன், இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கிங் தரியஸ் ஜஸ்ட் பாஸ்ட் அனதர் டிகிரி. முன்னால சட்டம் போட்டார் இல்லையா, அந்த சட்டம் இப்போ இன்வாலிட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு சட்டம் போடுறார். என்ன சட்டம் போடுறாரு? டேனியலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்த கர்த்தர் தான் உண்மையான தேவனு. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஜனமும் என்ன பண்ணணும்? அவரை தான் வணங்கணும். அண்ட் he just says, what he says, he is the living God என்றார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்ன்னு சொல்றாங்க. he persists all the time ன்னு சொல்றாங்க. and his kingdom will never have an end, and his strength will be endureth forever. and டேனியலை தப்புவித்தவர் நம்மளையும் தப்புவிப்பார், டேனியலை ரட்சித்தவர் நம்மையும் ரட்சிப்பார். அதனால இனிமே இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஜனமும் என்ன பண்ணணும்? டேனியலின் தேவனை மாத்திரம்தான் வணங்கணும். What a wonderful blessing that Daniel brought to the entire nation. Children, during this pandemic time, many of you, little children, as we hear in ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமில் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க தேசத்துக்காக நிறைய ஜெபிக்கிறாங்க. 2 hour 3 hour ஜெபம் செய்கிறாங்க. டேனியல் மாதிரி உங்கள் மூலியமா இந்த தேசத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பை தருவார், இந்த தேசத்துக்கு ஆரோக்கியத்தை தருவார். You have to believe that. Now, as you pray, don't pray without faith. You have to pray with faith that God will bring blessing through you to the nation, through you to the church, through you to your family. You will be a blessing, a channel of blessing to everyone, children. Be happy that Daniel. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? டேனியலை லயன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தின அதே ஆண்டவர் தான் நம்ம வணங்குறோம், வேற ஆண்டவர் இல்லை. பிகாஸ் he is the God who will never change. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்துன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் நினச்சிக்கலாம் அவர் ஒரு கடவுளை டேனியல் காப்பாற்றிட்டாரு, நம்ம வேற கடவுளை வர்ஷிப் பண்ணணும். No, children, we are worshipping the same God who is alive, and whose kingdom will never endureth. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காதுன்னு பார்க்குறோம். ஒரு 4D உங்களுக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். இன்னைக்கு டேனியல் வந்து டி தானே. இந்த டேனியல் வந்து have a correct decision. அவன் டிசைட் பண்ணுறான், நான் என்ன செய்யணும்? I have to live like this, now I have to eat like this, and I have to worship like this. அவன் டிசைட் பண்ணுறான் பாரு. அந்த டிசிஷன் மேக்கிங் நமக்குள்ள இருக்கணும். we have to decide for ourselves. the determination, the second determination is not only deciding, after hearing to the story நம்ம ஐயோ நான் டேனியலை போல இருப்பேன்,
சும்மா டிசைட் ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கணும். அண்ட் there should be a discipline, children. Sometimes you will think, நான் தேசத்துக்காக 2 hour ஜெபிப்பேன், என் வீட்டுக்காக நான் இப்படி ஜெபிப்பேன், நான் இப்படி பைபிள் படிப்பேன், நான் இத்தனை காரியம் நல்ல குட் டீட்ஸ் செய்வேன். பட் சம்டைம்ஸ் வாட் we will do, we will drop it down, அங்கேயே நிறுத்தி விட்டுருவோம். ஆனால் you should have that discipline in fulfilling your determinations. I repeat, children, you should have a discipline in fulfilling your determination. நீ என்ன முடிவு பண்ணுற, நீ என்ன டிசைட் பண்ணுறியோ அதை செய்யறதுக்கு ஒரு வே இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. அண்ட் ஃபைனலி டெமான்ஸ்ட்ரேஷன். நீ டிசைட் பண்ணலாம், நீ டிட்டர்மின் பண்ணலாம், டிசிப்ளின் இருக்கலாம், ஆனால் யூ ஷுட் எக்ஸர்சைஸ் யுவர் ஃபெய்த். யூ ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட் யுவர் ஃபெய்த். ஒருவேளை டேனியல் பயந்துட்டு ஐயோயோ சிங்கங்களெல்லாம் என்ன பிச்சு போய்ட்டுறோம், நான் போகமாட்டேன் அப்படின்னெல்லாம் சொன்னதா பைபிளில் நம்ம படிக்கிறதே இல்லை. அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான், மை காட் whom I worship will deliver me and I will show it to other people. மற்றவங்களுக்கு நான் இதை காட்டுவேன். So that expression of our faith, demonstration of our faith is most important, children. Sometimes many of us will have our faith within, but it should be expressed. Children, this decision, determination, discipline and demonstration goes along with the D of Daniel. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், சில்ட்ரன். ஸோ காட் blesses children, definitely the God of Daniel. Usually we'll say, God of Abraham, God of Isaac, God of Jacob. Even the God of Daniel will be with us. And today I'm going to teach you a memory verse from the same chapter, that is Daniel 6th chapter 27th. A beautiful verse. I cried out, children, when I read this verse, because the today's scenario, this verse is so beautiful for each and every one of us. I will read it for you in English. He rescues and he saves. He performs signs and wonders in the heavens and on the earth. He has rescued Daniel from the power of lions. தமிழ்ல சொல்லிக்கிறாங்க, 6வது அதிகாரம் 27வது வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். இதை நீங்கள் படிச்சுட்டு, when we apply this verse to this present situation, நம்ம இந்த பேண்டமிக்ல, கொரோனா வைரஸ்ல இருந்து நம்மளை தப்புவிக்கிறதுக்கு, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதற்கு இந்த கடவுள் மட்டும்தான் இருக்கான். Do you believe, children? And I believe God only can make wonders. அற்புதங்களை செய்வார் கடவுள். Government fails, the leaders are struggling. எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. children, the UNO, the WHO, they are unable to do anything for the people. அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்றுமே செய்ய முடியல இந்த வைரஸை. பட் வி பிலீவ் தட் த லார்ட் ஹூம் வி வர்ஷிப், நம்ம வணங்குற இந்த கடவுள், டேனியலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்த தேவன் நம்மையும் இந்த பேண்டமிக் பீரியட்ல தப்புவிப்பார், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அண்ட் ஐ பிலீவ் and we have to pray, children. Now all of us, let us pray. Just spend few minutes in silence and pray to God from the depth of your heart, children. 1 minute you have to ponder within yourself. உங்களுக்குள்ளவே நீங்கள் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். கடவுளே, நான் உமக்கு முன்பா எப்படி இருக்கிறேன் கடவுளே? நான் am I blameless? Am I sinless in front of you? Lord, if I am having any kind of sinful attitude, please forgive me, Lord. ஆண்டவர்கிட்ட கேளுப்பா, நான் உங்கள் முன்னால் எதனா பாவம் செஞ்சுருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரை. நான் உமக்கு முன்பா குற்றமற்றவனா, அதாவது பிளேம்லெஸ்ஸாக இருக்கணும். தானியலை போல மனுஷன் எந்த தப்புமே கண்டுபிடிக்கல தானியல் கிட்ட, கடவுளுக்கு முன்னாலேயும் அவன் தைரியமாக சொல்ல முடிஞ்சிச்சு. அது போல் என்ன கூட மாற்றுங்க ஐயா அப்படின்னு ஜெபம் பண்ணுமா. அண்ட் டுடே யூ டிசைட்,
your attitude in front of man and in front of God. கடவுள்கிட்ட வேண்டிக்க, கடவுளை நான் உங்ககிட்ட சொல்கிற இந்த காரியங்களை I have to be strong in my faith, firm in my faith, and I have to be strong till the end அப்படின்னு வேண்டிக்கலாமா? And you have the faith, children. இந்த கடவுள் தான் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த அதே தேவன் இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா பேனிக்னஸ், எல்லா பயம், இந்த கொரோனாவுடைய வியாதியினுடைய அந்த எஃபெக்டிலிருந்து நம்மை விடுவிக்க வல்ல தேவன் என்று நாம் விசுவாசிக்கணும். And we have to demonstrate our faith. Read the Bible, claim the promises and own the promises. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சின்ன உள்ளங்களில் நீங்கள் வாங்க சுவாமி. இந்த பிள்ளைங்கள் கர்த்தாவே உமக்கு விரோதமாய் ஏதாவது பாவம் செஞ்சுருப்பாங்கன்னா அதை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. Let every child be like Daniel, as blameless in front of your sight, O Master. உம்முடைய பார்வைக்கு முன்பாக எல்லா பிள்ளைங்களும் குற்றம் இல்லாத இருக்கணுமே ஆண்டவரே. எல்லா பிள்ளைங்களும் சுவாமி இந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனோடு, ஒரு விசுவாசத்தோடு கர்த்தாவே இந்த பிள்ளைங்க தங்களை காத்து கொள்ளணுமே ஆண்டவரே. இப்போ இருந்த இந்த விசுவாச வாழ்க்கையில் இந்த பிள்ளைங்க ஆண்டவரை வளரணுமே சுவாமி. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, every child should feel your presence all the time, O Master. Lord, வந்து தானியேலை போல ஆண்டவரே அவன் டிசைட் பண்ணா 3 முறை ஜெபம் பண்ண வேணும், 3 முறை ஜெபம் பண்ணா ஆண்டவரே. அது மாதிரி எங்கள் பிள்ளைங்க கூட ஆண்டவரே எடுக்கிற முடிவுகளில் ஒரு டிசிப்ளினோடு கர்த்தாவே அந்த டிட்டர்மினேஷனோடு அவர்கள் வாழ நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. எங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே நீர் முத்தரித்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த பிள்ளையும் சுவாமி ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அடிமையாய் போகாதபடி அப்பா அந்த விசுவாசத்தில் வளர நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, let your protection be enough for them, O Master. Let your presence be felt by each and every child all the time in their life, O Master, throughout their life. Your presence is enough, Lord. Your presence is enough, Lord. Let them own your promises. Let you own your promises. In Jesus' name I pray. Amen. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ Dare to be Daniel சாங் பாடலாம். சொன்ன பிள்ளைங்களோட வீடியோவை பார்க்கலாம். Praise Lord everyone. I'm going to say the memory verse from 1 Peter 5:7.
Cast all your cares on him, for he cares for you. Thank you. I will be reciting the memory verse, 1 Peter 5:7. Cast all your cares on him, for he cares for you. 1 Peter 5:7. 1 Peter 5:7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. Thank you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. Thank you. Peter 5:7. Cast all your anxiety on him because he cares for you. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter 5 verses 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter 5:7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter 5:7. Good afternoon, everyone. My name is Chris Deshaniel. Today's memory verse is 1 Peter chapter 5 verse 7. Casting all your care upon him, for he careth for you. Thank you. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter chapter 5 verses 7. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter 5:7. Praise Lord. Casting all your cares upon him, for he cares for you. 1 Peter chapter 5 verse 7. Praise the Lord. 1 Peter chapter 5 verse 7. Casting all your care upon him, for he cares for you. Thank you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. Thank you. Praise the Lord. Leave all your worries with him because he cares for you. 1 Peter 5:7. Thank you. 1 Peter 5:7. Give all your worries to him because he cares for you. Thank you. 1 Peter chapter 5 verse 7. Casting all your care upon him, for he cares for you. Thank you. 1 Peter chapter 5 verse 7. Cast all your anxiety on him because he cares for you. Thank you. 1 Peter chapter 5 verses 7. Cast all your anxieties on him because he cares for you. Memory verse 1 Peter 5:7. Cast your anxiety on him because he cares for you. Praise the Lord, everyone. I am Jay Chandran. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter 5:7. Thank you, everyone. Cast all your anxiety on him because he cares for you. 1 Peter 5:7. Hello children, I hope you enjoyed today's Sunday school program. Yes, it was very nice indeed, isn't it? We had a very good message by Pastor Auntie and all those songs, and everything was a blessing, right? So now we will do our closing prayer. We will thank our Lord God Almighty for helping us to enjoy today's program. Let us pray.
Our loving Heavenly Father, we thank you and praise you for this wonderful day. We thank you and praise you for helping us to conduct our Sunday school program in a very nice way, Lord. Even though we are not able to meet each other physically, Lord, we thank you for this online digital form of worship that you have given us, O Lord. Lord, even as today we learned in our story, help us to trust in you and to be faithful to you, like Daniel, O Lord. And as Pastor Auntie explained to us, help us to make the right decision. And when we decide, O Lord, help us to be determined in doing it. And Lord, when we are determined in following your ways, O Lord, we see a discipline in our life. And this discipline help us to demonstrate what you want us to be, Lord. Help us always to follow whatever is your will and your way, O Lord. And definitely, Lord, it is going to be a blessing for all our children. We saw that in the story. When Daniel was faithful, you protected him from the lion's hands, O Lord. And he was safe there. And when the king inquired to him, Daniel, how are you and how is it inside, Lord? He could know that you are the true living God. And after that, he passed a degree to all his people that you are the true living God and we need to worship you, Father. Help this witness to be there in each and every child, O Father. Lord Jesus, we definitely know that when we follow these things, it will be a blessing, a great blessing to every child, Father. Once again, we also commit all the situation that is around us, O Father. Lord, you are able to take control of everything. You have the power to do everything, Father. Even though many are being affected due to this coronavirus, Lord, you are able to heal each and every one. We pray for the protection and the healing of our land, O Lord, our entire country, and also in different parts of the world, wherever they are suffering because of this virus. Lord, let your healing hand come upon each and every one. And even at this moment, we thank you and praise you, Lord, for all the children who are memorizing your words and, Lord, who are participating in different ways in the Sunday school program. Let your blessings be with them. Guard us, guide us, and protect us always. We confess all our weaknesses and shortcomings. In Jesus' precious name we pray. Amen. Bye friends. அடுத்த வாரம் நாங்கள் உங்களை ஒரு புது தீமோட சந்திக்கலாம்.